கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, துன்பம் துயரம் எது வந்தாலும் கவலை கொள்ளாதே. தெளிவாக சொல்கிறாரா? துன்பம் துயரம் எது வந்தாலும் கவலை கொள்ளாதே, என்னை நினைத்துக்கொள். பாபா பிரமாதமாக சொல்கிறார், என்னை நினைத்துக்கொள், என் உதவி எந்த வடிவிலாவது உன்னை வந்து சேருங்கிறார். அதுதான் சாய்நாதர் இல்லையா? அவர் எந்த ரூபத்தில் வேணால் வந்து நமக்கு உதவி பண்ணுவார் இல்லையா? இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் பெற்ற 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எந்தெந்த ரூபத்தில் போய் அழகாக உதவி பண்ணியிருக்கார் பாருங்கள், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதன். சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடுப்பியைச் சேர்ந்த சகோதரி சாதனா அவர்களுக்கு கணவருக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு. வீட்டில் ட்ரெட்மில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு திடீர்னு மூச்சு விடுவதில் சிரமம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மருத்துவர்கள் சொல்கிறார்கள் வால்வில் லீக் இருக்குங்கிறாங்க. சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா எந்த ரூபத்தில் வந்தார் சகோதரிக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்த கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லீலாம்பிகை அவர்களுக்கு கணவரின் கால்களில் வலி, பயங்கரமான வலி, என்ன பண்ணுறதுனே தெரியல, வலது காலில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபாவின் கணவரின் கால்களை காப்பாற்றி கொடுங்கள். மருத்துவர்கள் சொன்ன அதிர்ச்சி தகவல், கால்களை எடுக்க வேண்டும்ட்டாங்க. சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், என்ன ஆசீர்வாதம் செய்தார், அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த 2 அற்புதங்கள் இப்படி பிரமாதம்னா நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம். ஷீரடியில் ஒரு சகோதரியின் தாயார் காணாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அனௌன்ஸ் பண்ணால் கூட அவங்க வயதானவங்க இல்லையா, அவங்களுக்கு அதை கேட்டுதா என்னன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாபாவே கூப்பிட்டு வந்து இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறார். என்ன அற்புதம் இல்லை? அமர்க்களமான அற்புதம். இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். துன்பம் துயரம் எது வந்தாலும் கலங்காதே, என்னை நினைத்துக்கொள். கூப்பிடும் கூட சொல்ல பாபா, என்னை நினைத்துக்கொள், என் உதவி எந்த வடிவிலாவது உன்னை வந்து சேருங்கிறார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனுடைய வைடு கவரேஜாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் உடுப்பியைச் சேர்ந்த சகோதரி சாதனா அவர்களுக்கு. என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க, அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். என்னை நினைத்துக்கொள், என் உதவி எந்த வடிவிலாவது உன்னை வந்து சேரும்னார் இல்லைங்களா? பாருங்கள், அதை எப்படி நமக்கு உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். சகோதரியும் கணவரும் தீவிரமான பாபாவின் பக்தர்கள். ஆனால் பாபாவின் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா கோபுரம் டிவி. சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் கோபுரம் டிவி நாங்கள் பார்க்காமல் இருந்த நாளே கிடையாதுன்னா, நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் அன்று வழக்கம் போல் காலையில் என் கணவர் ட்ரெட்மில்லில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு ட்ரெட்மில்லில் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு இன்னி வரைக்கும் எங்களுக்கு தெரிலனா, அந்த ஜாஸ்தி ஆனவுடனே கணவருக்கு மூச்சு திணறல் வந்து விட்டது. நான் உடனே அதை சேஃபாக ஆஃப் பண்ணி கணவரை உட்கார வச்சு கணவர்கிட்ட பேசினேன். வா உடனே டாக்டர்கிட்ட போயிடலான்னாரு. உடனே இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நான் பாபாவை அழைத்து கொண்டு தான் சென்றேன். எங்கே சென்றாலும் பாபாவுடன் தான் செல்வேன். சச்சரிதம் இல்லாமல் நான் போகிறதே கிடையாது. பாபாவை கூட்டிகிட்டு தான் போனேன். நேராக அங்கே போய் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்ன தகவல், அம்மா வால்வில் லீக் இருக்குது. இது இப்போ வந்ததா இல்லை அவர் பிறவிலேயே இப்படி இருக்கான்றது தெரியல, பட் கடவுள் கிருபையால் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். நான் லெட்டர் கொடுக்குறேன், நீங்கள் பெங்களூர் கூட்டு போயிடுங்க கணவரை அப்படின்னாரு. நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு என் கணவரை பத்திரமாக மீட்டு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவரை அழைத்து கொண்டு நான் ட்ரெயினில் தான் நான் பெங்களூர் போகிறேன்னா, போகிற ட்ரெயின்லேயே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். பூரி ஜெகநாதர் ஆலயத்திலேருந்து வந்த ஒரு சாமிஜி எங்கள் சீட்டு பக்கத்தில் இருந்தார். அவர் அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார். இதெல்லாம் சாய்நாதரோட ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம். இதெல்லாம் கிளம்பி நேராக போனாங்க. பெங்களூரில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆன பிறகு மருத்துவர்கள் சொன்ன விஷயம், பைபாஸ் பண்ணணும், அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னாங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமைங்கிறதுனால ஓகே பண்ணிட்டேன்னா, நான் வந்து பாபாவின் பாதங்களைத்தான் பிடித்து கொண்டேன். அப்பா நீங்கள் தான் அவரை அற்புதமாக காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும்.
நீங்கள் கூடயே இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாபாவை ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மந்திரம் பாப்பாப்பாய் வருதுன்னா, பிரமாதமான மந்திரம், அச்சுதா அனந்தா கோவிந்தா சாயிஷா. இது நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. சகோதரிக்கு எப்படி பாப்பாப்பாய் வந்தது பாருங்கள். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதில் போட்டிருக்கு 108 முறை உச்சரித்தால் எல்லா ரோகங்களும் உங்களை விட்டு விலகும்னு போட்டிருக்கு. பாபா தான் அனுப்பியிருக்காரு, பாபா தான் வந்திருக்காருன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைனா நான் தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தேன். கணவருக்கு டிசம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கி ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். 1ஆம் தேதி நைட்டே கணவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மார்னிங் விடிக்காத்தால் ஆப்ரேஷனுங்கிறத கூப்பிட்டு போயிட்டாங்க. கணவரை அழைத்து கொண்டு செல்லும்போது பாபாவிடம் நான் சொன்ன வாக்கியம், பாபா நான் போஸ்ட் ஆப்ரேஷன் ரூமில் போய் என் கணவரை பார்க்கும்போது அவர் பெட்டில் உட்காந்துருக்கணும், அதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்னேன். பாபா ஆசீர்வாதம் கொடுக்காமல் இருப்பாரா? அமர்க்களப்படுத்துவார் இல்லைங்களா. கணவரை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நான் வெளியில் நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கேன். எனக்கு அழ வேண்டும் போல் இருக்கிறது, ஆனால் என் கைகளை யாரோ பிடித்து கொண்டு இருப்பது போல் உணர்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா தான் என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கார். உண்மை சத்தியம். பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லையா, அப்பா கூட இருக்காருன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த அச்சுதா அனந்தா மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு அப்படி ஒரு தைரியம் வந்தது எனக்குள்ளே. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு டாக்டர்ஸ் வெளில வந்து சொன்னாங்க. அதோட நிப்பாட்டில் ஒரு சந்தோஷமான செய்தியும் சொன்னாங்க. அம்மா ஓப்பன் ஹார்ட் பண்ணலாமா, ஒரு நியூ டெக்னிக்கில் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கவலையப்படாதீங்க, பிரமாதமாக இருக்கார், சேஃபாக இருக்கார் அப்படின்னாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். 2 நாட்கள் என்னை பார்க்க அலோவ் பண்ணல. 3ஆவது நாள் டாக்டர் வந்து சொன்ன சந்தோஷமான செய்தி, உங்கள் கணவர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் உட்காந்துருக்கிறாரு, போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் பாபாட்ட என்ன கேட்டேன், நான் போய் பார்க்கும்போது அவர் உட்காந்துருக்கணும்னு, அதை நான் போய் பார்க்கணுன்னு கூட பாபா வெயிட் பண்ணல, மருத்துவரை விட்டே சொல்ல வைக்கிறார். அதுதான் சாய்நாதர். ஓடி வருவார் சாய்நாதர், காப்பாற்றுவதற்கு ஓடி வருவார் இல்லையா. அதனால் கவலையப்படாதீங்க, துயரம் துன்பம் எது வந்தாலும் கவலை கொள்ளாதே, அதானே சொல்கிறார் பாபா இல்லையா. என்னை நினைத்துக்கொள், எந்த ரூபத்திலாவது என்னுடைய உதவி உன்னை வந்து சேருங்கிறார் இல்லையா. பாருங்கள், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். சகோதரியோட குரல்லே அந்த மந்திரத்தை நம்ம கேட்போம். அற்புதமான மந்திரம். சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதை ஒரு வாட்டி கேட்டுருவோம். இதுக்கப்புறம் ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர், அது என்னங்கிறதையும் சொல்கிறேன் நான். அச்சுதா அனந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜஷாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் 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 வதாம்யஹம். அச்சுதா அனந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜஷாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் 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 வதாம்யஹம். அச்சுதா அனந்த கோவிந்த சாயிஷ நாம பேஜஷாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் 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 வதாம்யஹம். சகோதரின் குரலில் கேட்டோமா, அற்புதமான மந்திரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு கொடுத்தேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இதை என்கிட்ட சொல்லணும், கோபுரன் டிவியில் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, அன்றைக்கி உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் இந்த மந்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள். அதுதான் சாய்நாதர், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். இன்றைக்கி அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்த மந்திரம் கோரிக்கை பாபா ஆலயத்திலேருந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நினைத்தால் ஓடி வருவார் சாய்நாதர், நீ கூப்பிடணும் கூட அவசியம் கிடையாது. அதான் சொல்கிறார் இல்லையா, நீ நினைத்துக்கொள், என்னை நினைத்துக்கொள், என் உதவி எந்த வடிவிலாவது உன்னை வந்து சேருங்கிறாரு. நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயமே என்னென்னா, பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா. இன்றைக்கி முதல் அற்புதமே அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். பாருங்கள், 2வது அற்புதமும் கணவரின் கால்களை குணப்படுத்தி மகனுக்கு ஒரு வாழ்வில் மிகப்பெரிய விளக்கேற்றி வைத்து பாபா புரிந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதங்களை எதுக்காக இன்றைக்கி பாபா சொல்ல வைக்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைப்பதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, அவருக்கு தெரியும். இந்த அற்புதம் கேட்ட உடனே ஆஹா நமக்காக தான் பாபா சொல்கிறாருன்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க இந்த அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லீலாம்பிகை அவர்கள். சகோதரி சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க. அண்ணா பாபா இருக்கார்ண்ணா, நம்மோடு இருக்கிறார்ண்ணா, 5 விளக்கு பூஜையின் மூலமாக, பிரம்ம முகூர்த்த பூஜையின் மூலமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். சகோதரி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், உண்மை சத்தியம். நம்பிக்கையோடு பாபாவின் விளக்கு பூஜைகளை செய்யும்போது பாபா நமக்கு அருளாசிகளை அள்ளி வழங்குகிறார் இல்லையா. இந்த விளக்கு பூஜைகள்லாம் தொகுத்து தான் ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். நம்ம விளக்கு பூஜைகளோடு நிப்பாட்டாமல் அது பொக்கிஷமாக நமக்கு மாற்றி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். இந்த புத்தகம் ஓம் சாய்ராம்னு ஒரு புத்தகம்.
இந்த புத்தகம் வேணும்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கோபுரம் டிவியில் சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். அற்புதமான புத்தகம். அஷ்டோத்திரம் இருக்குது, சகஸ்ரநாமம் இருக்குது, போற்றி ஓம் இருக்குது, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இருக்குது. எல்லா விளக்கு பூஜைகளும் விளக்கமாக இருக்கிறது. அப்புறம் மகாபிரிவாவோட அக்ஷர பாமாலை இருக்குது. தரித்திரம் நீக்கும்னே போட்டிருக்கார். முட்டை சுவாமிகள் அருளிய வியாச பகவான் இயற்றிய மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அது இருக்குது. இப்படி பொக்கிஷமாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். வாங்க இந்த சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியும் 5 விளக்கு பூஜையை பற்றியும் பிரமாதமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த பூஜைகள் நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரின் கணவர் கோயம்புத்தூரில் இருக்கார், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கால்களில் வலி வருது, அதுவும் வலது காலில் பயங்கரமான வலி. என்ன பண்ணுறதுனே தெரில. டாக்டரை போய் பார்த்தா மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அம்மா காலில் பிளாக் இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஹார்ட்டில் பிளாக் கேள்விப்பட்டிருக்கோம், காலில் பிளாக் நம்ம ஏற்கனவே ஒரு சகோதரி கணவருக்கு நடந்தது பார்த்துருக்கோம். இங்கு மீண்டும் அதே நிகழ்வை காட்டுகிறார் சாய்நாதர். சரி டாக்டர், ஆஞ்சியோ பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, அதுதான் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கணவரை காற்றுல கூட்டிகிட்டு போய் ஆஞ்சியோ பண்ணிட்டு டாக்டர் வெளியில் வந்து சொன்ன விஷயம், அம்மா ஆஞ்சியோ பண்ணிட்டேன், பிளாக் இருக்குது, 100% பிளாக் இருக்குது. இது இப்படியே விட்டோம்னா கால்களை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடும். சரி ஸ்டண்ட்டு வைக்கலான்னு பார்த்தா ஸ்டண்ட்டு வைக்கக்கூடிய இடத்துல அது இல்லை. இந்த பிளாக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பிளேஸில் இருக்குது. சரி பைபாஸ் பண்ணலான்னா அதுக்கும் வழி இல்லை, வேறு வழியே இல்லை, கால்களை எடுக்க வேண்டிய நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கதறிட்டாங்க சகோதரி. நேராக அப்பாவின் பாதங்களை தான் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்பா, என் கணவரின் கால்களை ரிமூவ் பண்ணக்கூடாது. பாபா, நான் உங்களின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன், என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் பாபான்னு சொல்லிட்டு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். சகோதரி இதற்காக 5 விளக்கு பூஜை செய்கிறாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் 5 விளக்கு பூஜையும் நம்மை வழிகாட்டி அழைத்து செல்லும். சகோதரிக்கு அப்போது உணர்வை கொடுக்கிறார் சாய்நாதர். மாற்று மருத்துவம் பார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி மாற்று மருத்துவம் தேடுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. ஒரு பிரபலமான மருத்துவமனை சகோதரிக்கு கண்ணில் படுகிறது. கிளம்பி போகிறாங்க. ஆனால் சகோதரி சென்ற இடம் அவங்க பார்த்த மருத்துவமனை இல்லை, வேறு ஏதோ மருத்துவமனைக்கு போய் நிற்கிறாங்க. ஐயோ நம்ம வேறு எங்கேயோ வந்துட்டோமே, என்ன பண்ணலான்னு யோசித்து தலையை தூக்குறாங்க. அங்கே சாய்நாதரின் படம், அந்த சோப்பு கலர் ட்ரெஸ் போட்டு பாபா இருப்பார் இல்லையா, இப்படி கை வச்சுக்கிட்டு அந்த படம். சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, அப்பா கரெக்டான பிளேஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கணவர் போய் அட்மிட் பண்ணாங்க. 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் நடக்குது. கணவர் நல்ல குணமாயிட்டு வர்றாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா என்னைக்கு வழிகாட்டி கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது சகோதரியின் மகன், அம்மா நான் ஃபாரின் போகிறேம்மா படிக்கிறதுக்கு, அங்கே போய் மாஸ்டர் பண்ணணும், எனக்கு அங்கேயே வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குங்கிறாரு. இப்போ சகோதரிக்கு என்னென்னா, கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், மகனும் வெளிநாடு போகிறேன்றான், நம்ம தனியாக இருக்க போகிறோமா? இல்லை, எங்கள் அப்பா என் கூட இருக்கார். சகோதரி நம்பினாங்க. அதான் உண்மை, சத்தியம். நம்ம தனியாக இருக்கிறோங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். உங்களோடு சாய்நாதர் பயணிப்பார், உங்களோடு சாய்நாதர் அமர்ந்திருப்பார், உங்கள் கூட தான் இருப்பார் சாய்நாதர். சகோதரி சந்தோஷமாக தைரியமாக அப்பாவின் ஆதரவோடு அப்பாவோட படம் ஒன்று எடுத்து தம்பிகிட்ட கொடுத்தாங்க. இந்த படத்தை கூட வச்சுக்கோ, தாத்தா உங்கூட வருவார், உனக்கு அற்புதமாக வாழ்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தம்பியை பிரமாதமாக யூஸ் அனுப்பி வைக்கிறாங்க. தம்பி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் முடித்தாச்சு. அம்மா எனக்கு இன்டர்வியூ இருக்குமா, 2 நாட்கள் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய நிறுவனம், நீங்கள் பாபாட்ட வேண்டிக்குங்கம்மா. என்னைக்கிடா இன்டர்வியூன்னு கேட்டேன். அக்டோபர் 15 அக்டோபர் 16ன்னு சொன்னான். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என் பையன்கிட்ட சொன்னேன், உனக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். அக்டோபர் 15 அப்பாவின் சமாதி நாள், 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நான் 2 நாளும் அப்பாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நீ கவலையப்படாத, உனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கையோடு சொன்னார்கள். சகோதரியின் நம்பிக்கைக்கு பாபா அப்படி பிரமாதம் ஆசீர்வாதம் செய்தார். தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தார். தம்பிக்கு மட்டும் இல்லை, தம்பி கூட இருந்த அத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருச்சா. அன்றைக்கி எல்லாருமே ஒரே இடத்துல வீடு எடுத்து தங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை சகோதரி கொடுக்கிறார்கள். சகோதரின் கணவரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராரு. ஆனால் இன்றைக்கி என் கணவர் பிரமாதமாக தானாகவே நடக்கிறார், அற்புதமாக கார் ஓட்டுகிறார், எல்லா வேலையும் செய்கிறார்னா பாபா எனக்கு 2 ஆசீர்வாதம் செய்தார். நான் மிகப்பெரிய சிக்கலில் இருந்தேன், நான் சாய்நாதரைத்தான் நினைத்து கொண்டேன். சாய்நாதர் என்னோடு இருந்தார், என்னுடைய பிரச்சனைகளை அவர் வாங்கி கொண்டார்.
என் கணவரின் கால்களை எடுக்காமல் அற்புதமாக சிகிச்சை வழங்கி அவரை இன்றைக்கி நடக்க வைத்து விட்டார் சாய்நாதர். என் மகனின் வாழ்வில் விளக்கேற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். சகோதரி பிரமாதம் அந்த 2 அற்புதத்தையும் சொல்கிறாங்க. இந்த அற்புதங்கள் இன்றைக்கி எதற்காக இன்றைக்கி பாபா சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. இது யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை நிகழ்த்திய சாய்நாதர் 3வது அற்புதம் பாருங்கள், சிலிர்க்க வைக்கிறார் நம்மளை. சகோதரி அஞ்சனா அவர்களுடைய தாயார் ஷீரடிக்கு போன இடத்துல தாயாரை காணவில்லை. ஏன்னா அவங்க இவங்களுக்கு முன்னாடி காலையிலே போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரில. அனௌன்ஸ் பண்ணாலும் பதிலே இல்லை. சகோதரி கலங்கிட்டாங்க. சாய்நாதரை தான் நினைத்து கொண்டார்கள். என்ன நடந்தது? அவரே கூட்டிகிட்டு வராருங்க. என்ன அற்புதங்க! அமர்க்களமான அற்புதம். அமர்க்களப்படுத்தி விட்டார் சாய்நாதர். அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. நம்ம ஞானசாய் பாபாவினுடைய துனி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அற்புதமாக அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். பிரதனம் விஷ்ணும் சதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதோ சர்வவிக்னபடாந்தே மம பாக்த சமஸ்த துரித ஜெயத்வாராः ஸ்ரீ பரமேஸ்வராக்னேதாः பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அத்தியபுரோ தேவங்குண சகலவிடேதனாः விசிஷ்டாதாமஸ்யாமிருதமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் सर्वेषां सककुटुम्बानां क्षेमदैत्यविद्यविदय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं रोगदिडगात्रगार्थं धनधान्यसक्षन्दान सकलसौभाग्यगार्थं देहारोग्यदामनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मनसन्तोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवारण प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः परापौरुष ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्ध्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः बाधारवन्दतोः सदा नामध्य करिष्यामः सदा निम्बवृक्षद्य मूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं तम् तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं साईनाथम् ओं गां साईनाथाय नमः ओं लक्ष्मीनारायणाय नमः ओं कृष्णराम शिवमारुध्यादि रूपाय नमः ओं शेष सागिने नमः ओं गोदावरीतट शीरडिवासिनी नमः ओं भक्तहृदालदाय नमः ओं सर्वकृतवासिनी नमः ओं भूतावासाय नमः ओं भूतभविष्यद्वर्जिताय नमः ओं कालातीताय नमः कालाद नमः ओं कालकालाद नमः ओं कालदर्पदमनाद नमः मृत्युंजयाद नमः ओं अमृतियाद नमः ओं मृदियाभयप्रदाद नमः ओं जीवाधाराय नमः ओं सर्वाधाराद नमः ओं भक्तावन समर्दाद नमः ओं भक्तावन प्रतिज्ञाद नमः ओं अन्नवस्त्रदाद नमः ओं आरोग्यहेमदाद नमः ओं धनमांगल्यप्रदाद नमः ओं वृद्धिसिद्धिदाय नमः ओं पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः ओं योगेशमहाद नमः ओं आपत्पन्दवाद नमः ओं मार्गबन्धवे नमः ओं भुक्तिमुक्तिस्वर्गाभोरद नमः ओं प्रियाद नमः ओं प्रीतिवर्धनाद नमः ओं अन्तर्यामिने नमः ओं सच्चिदात्मीन आनन्दाद नमः ओं आनन्दाद नमः ओं परमेश्वराय नमः ओं परब्रह्मणे नमः परमात्मे नमः ओं परमसुखदाय नमः ओं परमेश्वराय नमः ओं ज्ञानस्वरूपिणे नमः ओं जगदब्द्रे नमः ओं भक्तानां मातृदातृपितामगाद नमः ओं भक्तभयप्रदाय नमः ओं भक्तपराधिनाद नमः ओं भक्तानुग्रह कादराद नमः ओं शरणागतवस्त्राद नमः ओं भक्तिशक्तिप्रदाद नमः ओं ज्ञानवैराग्यदाद नमः ओं प्रेमप्रदाद नमः ओं संशयकृते दुर्बल्य पाप कर्म वासनाक्षयकराद नमः साईनाथ गुरुवे नमो नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं शिरडि साईनाथं दर्शनं शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृताः धनं धान्यं वशुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमादुः ज्ञानसाईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु राजाधिराजाय प्रत्येकदागिनेः वजं वैः श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाजमैक्यं
कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाजा महाराजाय नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः ஏகமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் ராஜாதிராஜாய பிரதேகதாகினே மமாவஜம் வை ஸ்ரவணாய குருமஹே சமேகாமான் காமகாமாஜமக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது வேராஜ வை ஸ்ரவணாஜ மகாராஜாய நமः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः पंचमुख कल्पूर नीरांजन दीपम दर्शयामि साईनाथ महाराज की जय बाबा அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்று வாழ்க வளமுடன். साईनाथ महाराज की बाबा साईनाथ महाराज की அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞானசாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி, சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையை சேர்ந்த சகோதரி அஞ்சனா அவர்களுக்கு. ஏற்கனவே சகோதரின் அற்புதம் சொல்லியிருக்கேன், சகோதரின் குரலிலே ஒளிபரப்பிட்டேன். இப்போ சகோதரி இந்த அற்புதத்தை அனுப்பி வைத்து விட்டு சொன்ன விஷயம், அண்ணா நீங்கள் என் குரலில் ஒளிபரப்பக்கூடாது, நீங்கள் உங்கள் வாய்ஸில் தான் சொல்லணும் அப்படின்னாங்க. இந்த அற்புதத்தை கேட்டேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. ஏன்னா பாபா வந்தார்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு நமக்கு ஒரு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2009ஆம் ஆண்டில் நடந்த இந்த பிரமாதமான அற்புதம். 2009ஆம் ஆண்டு அப்போல்லாம் ஷிரடிக்கு ஸ்டேட் ஃப்ளைட் கிடையாது. பூனே போய் பூனேலேருந்து ஒரு கார் வச்சுக்கிட்டு தான் போனோம். சகோதரி, கணவர், சகோதரிக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவன் பேர் சாய் பிரணவ்னு பேர். சகோதரி முதல்ல வைக்க நினைத்த பேர் பிரணவ் தான் வைக்கன்னு நினச்சாங்களாம். அப்போ சகோதரி குழந்தை கன்சீவ் ஆகியிருக்காங்க. அப்போ குடும்பம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேர் வைக்க போகிறோம், என்ன பேர் வைக்க போகிறோன்னா. பையன்தான் பிறக்கும், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நான் பிரணவ் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அந்த உறவுக்கார குழந்தை ஒன்று 5 வயது குழந்தை சொல்லுது, என்ன பிரணவ்னு பேர் வைக்கிறீங்க, சாய் பிரணவ்னு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பாட்டு போயிட்டே இருந்துட்டானா. சகோதரிக்கு ஐயோ என்னடா நம்ம பாபா எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, என் குழந்தை பேர் சாய் பிரணவ் தான், ஏன்னா பாபா தான் அவன் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. அதான் உண்மை. அதனால் என் குழந்தைக்கு சாய் பிரணவ் தான் பேர் வச்சுருக்கேன்னா, அந்த குழந்தையும் அழைத்து கொண்டு தான் நாங்கள் 3 பேர் போகிறதா இருந்தோன்னா, சரி ஃப்ளைட்டில் தானே போகிறோம், அம்மா வரீங்களான்னு கேட்டால் அம்மாவும் வரேன்னாங்க. ஸோ அம்மாவையும் அழைத்து கொண்டு நேராக பூனேயில் இறங்கி, பூனேலேருந்து ஒரு கார் வச்சுக்கிட்டு நேராக ஷிரடி வந்துட்டோம். இரவாயிடுச்சு. அப்போ இரவு தரிசனம் பண்ண முடியாது, லேட் ஆகிடுச்சு. சரின்னு ரூமுக்கு போயிட்டோம். அப்போ அம்மாவுக்கு எல்லாம் காமிச்சேன், அம்மா இதான் துவாரகமாகி இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஏன்னா இப்போ மாதிரி அப்போ கூட்டம் இருக்காது. 2009 அப்போ இப்போ நம்ம பக்கத்து பில்டிங்கில் போய் அது வழியாக நம்ம மேலே போய் பாபாவை தரிசனம் பண்ணுறோம். முன்னாடியில் அப்படியே இல்லை, அப்படி கோயில் வாசல் வழியாக வழி இருக்கும், அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். நான் கூட போயிருக்கேன் அந்த டயத்தில். அப்போ சகோதரி எல்லாத்தையும் அம்மா காட்டுறாங்க, ஓ இப்படி தானா இப்படி தானான்னு அம்மா எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அப்படி வெளியில் நின்னோம்னா அழகாக நம்ம ரூமுக்கு போயிடலாமா, இங்கேருந்து பாருங்கள் ஒரு 300 மீட்டர்ஸில் நம்ம ஹோட்டல் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறாங்க. சகோதரி நேர் ரூம் போனாங்க. ரூமில் போய் எல்லாம் படுத்தாச்சு. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு அம்மா அவசர அவசரமாக கிளம்பிட்டாங்க. 7:30க்கு தாய் ரெடி. அவங்க அம்மா பேர் சீதாலக்ஷ்மின்னு பேர். சகோதரி ரெடி அவங்க. அப்போ அஞ்சனா சகோதரி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், குழந்தைய எந்திரிக்கிட்டோம், நம்மலாம் ஒன்றா போகலாம். ஏம்மா நீ தான் எல்லாத்தையும் காமிச்சிட்டே இல்லை, நான் உள்ளே போய் பாபாவை பார்த்துட்டு நான் அங்கேயே உட்காந்துருக்கேன் உள்ளேயே, நீயும் கணவர் அப்புறம் வாங்க, நான் கிளம்புறேம்மா, இவ்வளோ தூரம் பாபாவை பார்க்காம ரொம்ப எனக்கு இதாக இருக்குது அப்படின்னாங்க. சரிம்மா நீங்கள் முன்னாடி போங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி சகோதரி அனுப்புனாங்க. சகோதரியின் தாய் கிளம்பியாச்சு. அவங்க நேரம் உள்ளே போயிட்டாங்க. அவங்க போய் பாபாவெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே இருக்காங்க. இப்போ ஒரு 9:30 ஆகிடுச்சு. சகோதரி அஞ்சனாவும் கணவரும் குழந்தையும் கிளம்புவதற்கு 9:30 மணி ஆகிடுச்சு. சகோதரி நேராக உள்ளே போனாங்க, பாபாவை வணங்குகிறார்கள். பாபாவை வணங்கும்போது கூட சகோதரிக்கு என்ன நினைவுன்னு கேட்டிங்கன்னா, அம்மா எங்கே இருப்பாங்க, அம்மா எங்கே இருப்பாங்க, இந்த நினைவு தான் இருக்குது. என்ன இருந்தாலும் தாய்ங்கிறது ஒரு தனி ஒரு மதிப்பு தான். அது எனக்கு அப்பாட்ட நிறைய வேண்டிக்கணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் மறந்துட்டேன் எல்லாத்தையும்.
எங்கள் அம்மாவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா எங்கே இருப்பாங்க, அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன். சுற்றி வந்து குருஸ்தான்லாம் சுற்றிட்டு வந்து தேடுறேன். 1 மணி நேரமாக தேடுறேன்னா அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு கலக்கம் ஆயிடுச்சு. என் கணவர்கிட்ட சொன்னேன், என்னங்க பண்ணலாம் அப்படின்னேன். அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருந்தது. நேர்பை அனௌன்ஸ்மெண்ட் கவுண்டரில் போய், சார் எங்களுடைய அம்மா மிஸ்ஸிங் சொல்லலாமான்னா, சொல்லுங்கம்மான்னாங்க. உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க, சீதாலட்சுமி எங்கே இருந்தாலும் இந்த கேட் நம்பருக்கு வந்துடுங்க, நான் உங்களுடைய மகள் பேசுகிறேன். இந்த மாதிரி நான் 3 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் பயந்துட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு லாங்குவேஜ் கஷ்டம், அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கலங்கி நின்றுட்டு இருக்கும்போது மகன் ரூம் போகலான்னு ஒரே அடம் பிடிக்கிறான். சகோதரி ஒரு முடிவு பண்ணுறாங்க, எங்க நான் வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, நான் குழந்தைய கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணி நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் போயிட்டேன்னா நான் ஒரு 12:30 இருக்கும். கணவர் ஃபோன் பண்ணார், அம்மா வந்துட்டாங்க, நான் அம்மாவோட தான் இருக்கேன், நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவை ரூம் கூப்பிட்டு வந்துட்டார். அப்போ அம்மாட்ட சொன்னேன், எங்கம்மா போனீங்க, அனௌன்ஸ் பண்ணாலும் நீங்கள் வரவே இல்லையே, என்ன நீ ஏம்மா பயப்படுற, நான் பாபா கூட தானே இருந்தேன், ஒரு பயம் இல்லை எனக்கு. நீ நம்ம ரமேஷ் தெரியும்ல உனக்கு, நம்ம சொந்தக்கார பையன், அவன் தான் என்னை பார்த்துட்டு என்ன மாமி சீதாலட்சுமின்னு அஞ்சனா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்கள் ஏன் போகல, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் தான் கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்னை விட்டான். நீங்கள் பார்த்தீங்க இல்லைன்னா அவர் வீட்டுக்காரர் சொல்கிறார், நான் அவனை பார்க்கலைங்களே, நான் உங்களை மட்டும்தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. சரி எனிக ரமேஷை பார்த்தேன், நல்ல வேளை ரமேஷ் கொண்டு வந்து என்னை விட்டுட்டான், இப்படி சகோதரியின் தாயார் சொன்னாங்க. அப்புறம் அங்கே மீண்டும் பாபாவை போய் பார்த்தாங்க, கிளம்பி சென்னை வந்தாச்சு. அதன் பிறகு எப்போ ஒரு ஃபங்க்ஷன் எல்லோரும் கூடினா கூட அம்மா தொலைஞ்சதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து கடைசியாக சொல்லி முடிப்பாங்க. எல்லாரும் தேடிகிட்டே இருந்தாங்க, அஞ்சனாவும் அவங்க வீட்டுக்காரரும். நம்ம ரிலேஷன் ரமேஷ் இருக்கார்ல, அவர் தான் என்னை கொண்டு விட்டார், ரமேஷ் தான் என்னை கொண்டு விட்டார்னு சகோதரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு 9 வருடங்கள் கழித்து சென்னையில் ஒரு திருமணம். அப்போ அம்மா அதோ இருக்கான் பார் ரமேஷ், அவன் தான் என்னை அன்றைக்கி ஷீரடியில் கொண்டு விட்டது. நேராக போய் ரமேஷ்கிட்ட போய் நின்று, ரமேஷ் கை கொடு, அன்றைக்கி நீ அதை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன், அஞ்சனாவும் வீட்டுக்காரரும் தவிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவர் புரியாத மாதிரி பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க மாமி அப்படிங்கிறாரு. என்னடா எப்போயோ பார்த்துட்டு இருக்கேன், அன்றைக்கி நீ கூட ஷீரடியில் நான் பாட்டு அப்படியே சுற்றி இருந்தேன், நீ தானே கூப்பிட்டேன், மாமி சீதாலட்சுமி மாமி இங்கே வாங்க பாருங்கள், உங்கள் பொண்ணு அனௌன்ஸ் பண்ணுறா, வாங்க உங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி நீ தானே என்னை கொண்டு போய் அங்கே விட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவர் மீண்டும் புரியாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் சொன்ன பதில் தான் ஹைலைட்டு, நான் ஷீரடிக்கே போனதில்லை. பா புல்லரிக்குது. எவ்வளோ பெரிய அற்புதங்க. ஒரு தாய் வந்து திக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க உள்ள கோயிலுக்குள்ளே, வர்றார் பாருங்க அவரே. ஏன்னா இங்கே ஒரு 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 2 ஜீவன் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அம்மாவை காணுமேன்னு சொல்லிட்டு, அவரே ஓடி வருகிறார் இல்லையா. அன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க யாரோ ரமேஷ் சொந்தக்காரர் கொண்டு வந்து விட்டாருன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ரமேஷை மீட் பண்ணால் ரமேஷ் சொல்கிறார் நான் ஷீரடிக்கே போனதில்லைங்கிறாரு. அதுதான் சாய்நாதர். எதற்கும் கலங்காதே, என்னை நினைத்துக்கொள், எந்த வடிவிலாவது என் உதவி உன்னை தேடி வரும்னார்ல, அது பிரமாதமாக அதுதான் இல்லையா. அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவரை அடையுங்கள், நம்பிக்கையோடு அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய உதவி எந்த வடிவிலாவது நம்மை வந்து சேரும். சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவரை விட்டுறாதீங்க. அதுதான் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் இன்றைக்கி நம்ம கொடுத்த அருள்வாக்கு என்ன அருள்வாக்குங்க, அமர்க்களமான அருள்வாக்கு. துன்பம் துயரம் எது வந்தாலும் கலங்காதே, அமர்க்களமாக சொன்னாரா. என்னை நினைத்துக்கொள், என் உதவி எந்த வடிவிலாவது உன்னை வந்து சேரும்னாரு. எப்படி வந்து சேர்ந்தது இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தான் சேருமா? கிடையாது, நம்ம எல்லாருக்கும் சேரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த இடராக இருந்தாலும், எந்த துன்பமாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும் கலங்கவே கலங்காதீர்கள். எங்கள் அப்பா இருக்கார்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க, ஓடி வருவார், உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார் சாய்நாதர். இன்றைக்கி பிரமாதமாக 3 அற்புதம் கொடுத்தாரு. அந்த உடுப்பி சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லையா. கணவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பாபா, நான் தனியாக இருக்கேன் பாபா, நீ தனியாக இல்லை, என் மந்திரம் உன்னை வந்து சேரும், சொல்லிக்கொண்டே இரு, உன் கணவர் காப்பாற்றப்படுவார். பிரமாதமாக காப்பாற்றி சூப்பராக வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். அடுத்து அந்த லீலாம்பிகை சகோதரிக்கு 2 அற்புதங்கள். கணவர் கால்களை எடுக்க வேண்டும்ங்கிறாங்க மருத்துவர்கள், ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் புரிந்தார், அமர்க்களப்படுத்தினார். கால்களை காப்பாற்றி கொடுத்து மகனின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து பிரமாதமான அற்புதம். அதுதான் சாய்நாதர். இந்த சகோதரிக்கு, அஞ்சனா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். ஐயோ அம்மாவை காணுமேன்னு தவிச்சா
நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் கூட்டிகிட்டு வரேன் அம்மாவன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டார். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம எல்லோரும் நடத்தி காட்டுவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்ம அத்துணை பேருக்கும் அற்புதங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். இந்த அற்புத மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கும் மந்திரம் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமய.